வெல்கம் டு தக்ஷு கிச்சன். இன்றைக்கி சூப்பராக கலர் இட்லியும் கம்பு தோசையும் நம்ம பார்க்க போகிறோம். கலர் இட்லின்னு வந்து பொடியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து புதினா இலை, கேரட், பீட்ரூட் இதை வச்சு 3 வகையாக வந்து கலர் இட்லி செய்யலாம். ஃபஸ்ட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா மாவு சேர்ந்து அரைக்கிறப்ப இலை வந்து உதிரி உதிரியாக நின்றும். அதனால் திரும்பவும் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு கொஞ்சமாக சோடாப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில். இன்னும் நல்லா உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். அடுத்தது கேரட், அதே மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு நல்லா அடித்து மாவு கலந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட் உங்களுக்கு அதிகமாக ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் கம்மி மாவில் மட்டும்தான் நான் செய்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த மாவு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ அளவுக்கு இட்லி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதிகமாக வந்து பெரிய இட்லியாக நம்மளை ஊற்ற வேண்டாம். ஏன்னா இதில் வந்து வெஜிடபிள் சேர்த்துருக்கிறதுனால நடுவில் வந்து மாவும் வெஜிடபிளும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். ஊற்றி நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா இட்லியும் நல்லா வெடித்து நல்லா வந்திருக்கு. இட்லி வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம ஒயிட் இட்லி சாப்பிட்றத விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அடுத்தது வந்து கம்பு தோசை பார்க்குறேன். இது வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து கம்பு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி பெரிய அளவு டம்ளரில் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் நான். இது வந்து 1 டே ஃபுல்லாக ஊறி இது வந்து மிக்ஸி ஜாரில் லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அரைக்கிறதெல்லாம் வந்து நான் காமிக்கல. அரைச்சி ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னாலும் சாஃப்டாக தோசை ஊற்றிக்கலாம். லேசாக வேணும்னாலும் லேசாக தோசை ஊற்றிக்கலாம். ரெண்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய புது வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.